வணக்கம் எல்லாருக்கும். என் பேரு சௌந்தர்யா லட்சுமி நாராயணன் அண்ட் நீங்க பார்த்துட்டு இருக்கிறது Groww தமிழ் யூடியூப் சேனல். நீங்க நம்மளோட காணொளிகளை முதல் முறையா பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. கீழே இருக்கிற அந்த பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிருங்க. அப்பதான் நாங்க தினமும் போஸ்ட் பண்ற எல்லா காணொளிகளும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனா வருங்க. வாங்க நம்ம இன்னைக்கோட காணொளிக்குள்ள போலாம். இன்னைக்கோட காணொளிக்குள்ள போறதுக்கு முன்னாடி அந்த லைக் பட்டனை மறக்காம கிளிக் பண்ணிருங்க. அப்பதான் இந்த காணொளி நிறைய பேருக்கு ரீச் ஆகும். ரொம்ப பயணகரமான காணொளியில எல்லாரும் பார்க்கட்டுமே. இந்தியன் ரயில்வேயுடைய பங்குகள் வந்து ரொம்ப நல்லா சூப்பர் ஃபாஸ்ட் ட்ராக்ல வளர்ந்துட்டு இருக்கு அப்படின்னு நம்ம சொல்லலாம். கடந்த சில வாரங்களா செமையா வளர்ந்துட்டு இருக்குங்க. எந்தெந்த நிறுவனங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரயில் விகாஸ் நிகாம் லிமிடெட், அதாவது RVNL, அப்புறம் ரைட்ஸ், டிட்டாகர் வேகன்ஸ், ஜூபிட்டர் வேகன்ஸ், IRFC, இர்கான் இன்டர்நேஷனல், டெக்ஸ்மேக்கோ ரயில் அண்ட் இன்ஜினியரிங், இந்த எல்லா நிறுவனங்களுமே 32லேருந்து 160% வரைக்கும் வருவாய் வந்து கடந்த ஒரு வருடமா கொடுத்துருக்குங்க. மெஜாரிட்டியா இருக்கிற இந்த எல்லா ரேலிஸுமே வந்து ரீசெண்டாக தான் நடந்திருக்கு. ஓகேங்களா, ரயில்வே பங்குகள் எல்லாம் ரொம்ப கம்மி வேல்யூவேஷன்ல சிங்கிள் டிஜிட்ல ட்ரேட் ஆயிட்டு இருந்தது. பட் இப்போ வந்து மல்டிபிள் ஏர்னிங்ஸ் கொடுத்தது, நல்ல டிவிடெண்ட் ஈல்டும் வந்து கொடுக்குதுங்க. கவர்மெண்ட்டுடைய ஓனர்ஷிப் அப்புறம் ஸ்டாக்னன்சி இதெல்லாம் இருக்கிறதுனால முதலீட்டாளர்களான நம்ம வந்து சில டைம் இந்த பங்குகள் எல்லாத்தையும் இக்னோர் பண்ணிட்டோம். பட் கவர்மெண்ட் வந்து ரயில்வேக்கு தேவையான கேபெக்ஸ், அதாவது கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் ரொம்பவே புஷ் பண்ணதுனால முதலீட்டாளர்களான நம்ம இந்த பங்குகளையும் பார்க்க ஆரம்பிச்சிட்டோம். யூனியன் பட்ஜெட் வந்து வரப்போகுதுங்க. முதலீட்டாளர்கள் நம்ம வந்து ரயில்வே ஃப்ரெண்ட்லி பாலிசிஸ் ஏதாவது வருதா, ஃபண்ட் அலோகேஷன்ஸ் ஏதாவது வருதா அப்படிங்கிறத கண்டிப்பாக ஆர்வமாக பார்க்கணும். இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ரிலேட்டட் ரயில்வே ஸ்டாக் எல்லாமே ஒரு அப்மூவ் வந்து பார்த்துருக்குதுங்க. மார்க்கெட் வந்து கெபெக்ஸ் பாசிட்டிவாக இருக்கிறதுனால கண்டிப்பாக இந்த அப்மூவ் வந்து இந்த ரயில்வே பங்குகள் எல்லாத்துக்குமே கண்டிப்பாக ஒரு மொமெண்டமோட இருக்கும் அப்படிங்கிறத நம்ம எதிர்பார்க்கலாம். இந்தியன் ரயில்வேஸ் வந்து மாடர்னைஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக 300லேருந்து 400 வந்தே பாரத் ட்ரெயின்ஸ் வந்து அனௌன்ஸ் பண்ண போகிறாங்க யூனியன் கவர்மெண்ட் அப்படிங்கிறத நம்ம பட்ஜெட் 2023-24 எதிர்பார்க்கப்படுதுங்க. நம்ம அதையும் பார்க்கலாம். வந்தே பாரத் ட்ரெயின்ஸ் எல்லாம் வந்து எப்படி தயாரிக்கிறாங்க, எப்படி டிசைன் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா செமி ஹை ஸ்பீட் ட்ரெயினுகள், ஓகேங்களா, அப்புறம் லாங் டிஸ்டன்ஸ் போகிற ட்ரெயினுகள், இது எல்லாமே மாடர்ன் அம்யூனிட்டிஸோட வரும். அதாவது மாடர்ன் விஷயங்கள், மாடர்ன் சீட்ஸ், அந்த மாதிரி மாடர்னாக இருக்கிற எல்லா விஷயங்கள் கூடயும் வரும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுதுங்க. அடுத்த 3 வருடங்களில் வந்து இந்தியன் ரயில்வேஸ் வந்து 31,000 கோடி வந்து 90,000 புது வேகன்ஸ் வந்து அக்வயர் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக 31,000 கோடி வந்து அவங்க தனியாக ஒதுக்கி வச்சுருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் ரயில்வே மினிஸ்டரான மிஸ்டர் அஸ்வினி வைஷ்ணவ் வந்து 200 ஸ்டேஷன்ஸை வந்து மாடர்ன் ஃபெசிலிட்டிஸ் யூஸ் பண்ணி நம்ம வந்து ரினியூ பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காருங்க. இந்த வேலை வந்து 47 ஸ்டேஷனில் ஆல்ரெடி முடிஞ்சிருச்சு. அஹமதாபாத், மும்பை, நியூ டெல்லி, இந்த எல்லா இடங்கள்லையுமே வந்து ஸ்டேஷன்ஸ் ரினியூ பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக 10,000 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டிருக்குங்க. ரயில்வேஸ் வந்து மாடர்னைஸ் பண்ணணும். அப்புறம் கவர்மெண்ட் வந்து அது மட்டும் இல்லாமல் ஹை ஸ்பீட் ட்ரெயின் இது எல்லாத்தையுமே வந்து பண்ணணும்னு சொல்லிட்டு பிளான்ஸ் வச்சுருக்காங்க. அதனால இந்த ரயில்வேக்கு தேவையான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் நல்லாவே வளர்ச்சி அடைஞ்சிட்ருக்குங்கிறத நம்ம பார்க்கலாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் FY23 வந்து யூனியன் பட்ஜெட் ப்ராஜெக்ட்ஸ் வந்து ரயில்வே இன்வெஸ்ட்மெண்ட்டில் 91% அதிகமாக இருக்குது இயர் ஆன் இயராக. 88,548 கோடி வந்து டச் ஆயிருக்கு இப்போ வரைக்கும். சரிங்களா, ஸோ ஒரு விஷயம் ரொம்பவே கிளியராக இருக்குங்க. ரயில்வேஸ்க்கு தேவையான கெபெக்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது. ஓகேங்களா, அதுக்கப்புறம் முதலீட்டாளரான நம்மளும் இந்த பங்குகளில் இன்வெஸ்ட் பண்ணோம் அப்படின்னா நல்ல லாபம் வந்து கடந்த வருடத்துக்கு கண்டிப்பாக கிடச்சிருக்கு. அதனால இன்னைக்குடைய காணொலியில் நம்ம 5 ரயில்வே பங்குகளை பற்றி பார்க்க போகிறோம். இந்த 5 ரயில்வே பங்குகளுமே நல்ல வருவாய் கொடுத்துருக்கு கடந்த ஒரு வருடமாக. இந்த நம்பர்ஸ் எல்லாம் எப்போ கன்சிடர் பண்ணிக்கோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா க்ளோசிங் ப்ரைஸ் நவம்பர் 28, 2022 அப்போ நம்ம கன்சிடர் பண்ணிக்கோங்க. எந்த நிறுவனம் வந்து இருக்கிறதுலே ஹையஸ்ட் ரிட்டர்ன் கொடுத்துருக்கோ கடந்த வருடத்தில், அதை வந்து நம்ம கடைசியில் பார்ப்போம். நம்ம லிஸ்ட்டை ஃபஸ்ட்டு பார்க்க ஆரம்பிக்கலாம். நம்ம வந்து 5 ரயில்வே பங்குகளை வந்து பார்க்க போகிறோங்க. கடந்த ஒரு வருட வருவாயை பொறுத்து பார்க்க போகிறோம். முதல் கம்பெனி என்னன்னு பார்த்தீங்கன்னா ரைட்ஸ் லிமிடெட். ரைட்ஸ் வந்து ரயில் இந்தியா டெக்னிக்கல் அண்ட் எக்கனாமிக் சர்வீஸ், இது ஒரு பப்ளிக் சென்டர் ஆண்டர்பிரைஸாக இருக்குங்க. இந்த நிறுவனம் வந்து டிரான்ஸ்போர்ட் கன்சல்டன்சி, அப்புறமா இன்ஜினியரிங் செக்டரில் கன்சல்டன்சி பண்ணுறது எல்லாத்துலேயுமே பெரிய பிளேயராக இருக்காங்க இந்தியாவை பொறுத்த வரைக்கும். இந்த நிறுவனம் கன்சல்டன்சி கொடுக்குறாங்க, இன்ஜினியரிங் தேவையானது, அதுக்கப்புறம் ப்ராஜெக்ட் மேனேஜ் பண்ணுற சர்வீஸுகள் எதுக்கெல்லாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரயில்வே செக்டர், ஹைவே செக்டர், ஏர்போர்ட்ஸ், போர்ட்ஸ், ரோப்வே, அர்பன் டிரான்ஸ்போர்ட், இன்லேண்ட் வாட்டர்வேஸ், இது எல்லாத்துக்குமே கொடுக்குறாங்க. இந்த நிறுவனம் இது கூட சேர்த்து இன்னும் சில ப்ராஜெக்ட்களை வந்து ஹேண்டில் பண்ணுறாங்க. என்னெல்லாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேர்ட் பார்ட்டி இன்ஸ்பெக்ஷன் செய்வது, குவாலிட்டி அஷூரன்ஸ் பண்ணுறது, கன்ஸ்ட்ரக்ஷன் வந்து சூப்பர்விஷன் பண்ணுறது, ஆப்ரேஷன்ஸ் மெயின்டெனன்ஸ் பண்ணுறது, லீஸ் பண்ணுறது, அதுக்கப்புறமா ரயில்வே ஒர்க் ஷாப் ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் மாடர்னைஸ் பண்ணுறது, இது எல்லாமே பண்ணுறாங்க. இப்போதைக்கு இந்த நிறுவனம் அவங்களுடைய பிஸ்னஸ் வந்து வெறும் இந்தியாவில் மட்டும் இல்லாமல் இன்டர்நேஷ்னல் மார்க்கெட்ஸ்க்கும் எக்ஸ்பேண்ட் ஆயிருக்காங்க. ஏஷியா, ஆஃப்ரிக்கா, லாட்டின் அமெரிக்கா, சவுத் அமெரிக்கா,
அமெரிக்கா, மிடில் ஈஸ்ட் இந்த மாதிரி 55 நாடுகளில் இவங்களுடைய பிஸ்னஸ் இருக்குங்க. இந்த நிறுவனம் கடந்த ஒரு வருடமாக 42.4% வந்து வருவாய் கொடுத்துருக்குங்க. இது கூட சேர்த்து இந்த நிறுவனத்துடைய ப்ராஃபிட் மார்ஜின், அதாவது லாபமும் வந்து கன்சிஸ்டண்ட்டாக இருந்திருக்கு. 25% அதிகமாகவே இருந்திருக்கு கொஞ்சம் வருடங்களாகவே. FY 22 இந்த நிறுவனத்துடைய ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் மார்ஜின் வந்து 27%, ஒரு ரெக்கார்டே அவங்க பண்ணியிருக்காங்கன்னு சொல்லலாங்க. இந்த நிறுவனத்துடைய கம்பெனி வந்து ஃபண்டமெண்டலாக எதில் டிபெண்ட் ஆகிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்போர்ட் செக்டர், அதுக்கப்புறம் எனர்ஜி செக்டர், டிரான்ஸ்போர்ட்டுடைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஸ்பெசிஃபிக்காக பார்த்தோம்னா இந்த நிறுவனத்துடைய ரெவென்யூ வந்து ரயில்வே செக்டர்லேருந்து மோஸ்ட்டாக ஃபுல்லாகவே வருது. ஸோ கவர்மெண்ட்டுடைய பட்ஜெட் அலோகேஷன் இல்லைனா எக்கனாமிக் ரிசெஷன் ஏதாவது நடந்தாலும் இந்த நிறுவனத்துடைய வருவாயிலையும் டைரக்ட் இம்பாக்ட் வந்து நம்ம பார்க்கலாம். இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குற மாதிரி இந்த நிறுவனத்துடைய சில கீ ஃபினான்ஷியல் அண்ட் டெக்னிக்கல் ரேஷியோஸ் பாருங்கள். ரைட்ஸ் லிமிடெட் இந்த நிறுவனத்துடைய CMP வந்து 387.25, PE 17.06, டெப்ட் டு எக்விட்டி வந்து 0.01, 5 வருட சேல்ஸினுடைய CAGR சதவீதம் 14.5, ROE சதவீதம் 21.1, ஒரு வருட ரிட்டர்னுடைய சதவீதம் 41.51, 5 வருட CAGR ரிட்டர்ன்ஸ் கிடையாது. 200 DMA 302.65, RSI 14, 54.4 இருக்கு. நம்ம இரண்டாவதாக பார்க்கக்கூடிய நிறுவனத்தின் பெயர் வந்து டிட்டாகார் வேகன்ஸ் லிமிடெடுங்க. இந்த நிறுவனம் 1997 ஆரம்பிக்கப்பட்ட நிறுவனம். இவங்க வந்து என்னெல்லாம் தயாரிப்பு செய்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரைட் வேகன்ஸு, பேசஞ்சர் கோச்சஸ், மெட்ரோ ட்ரெயின்கள், ட்ரெயினுக்கு தேவையான எலக்ட்ரிக், ஸ்டீல் கேஸ்டிங்கள், ஸ்பெஷல் எக்யூப்மெண்ட்கள் இது எல்லாமே தயாரிப்பு செய்கிறார்கள். இந்த நிறுவனம் டொமஸ்டிக் மார்க்கெட்லேயும் இருக்காங்க, எக்ஸ்போர்ட் மார்க்கெட்டும் இவங்க வந்து பண்ணுறாங்க. இந்த நிறுவனம் கடந்த ஒரு வருடமாக 110.38% வந்து வருவாய் கொடுத்துருக்கு, நல்லாவே வருவாய் கொடுத்துருக்குங்க. நம்ம இந்த நிறுவனத்துடைய Q2 FY 23 ஆர்டர் புக் பார்த்தோம் அப்படின்னா 86% ஆர்டர் வந்து ஃப்ரைட் ரோலிங் ஸ்டாக்ஸ்லேருந்து வருது, 11% வந்து பேசஞ்சர் ரோலிங் ஸ்டாக்ஸ்லேருந்து வருது, 3% வந்து ஷிப் பில்டிங், பிரிட்ஜ், டிஃபென்ஸ் செக்மெண்ட்ஸ் இந்த இடத்துலேருந்து வருதுங்க. 8400 வேகன்ஸ் ஒரு வருஷத்துக்கு இந்த நிறுவனம்னால பண்ண முடியும். இவங்க தான் இந்தியாவிலே பெரிய வேகன் தயாரிப்பாளராக இருக்காங்க. டிட்டாகர் வந்து 32% இந்தியன் ரயில்வேஸினுடைய ஆர்டர் வந்து May 2022 வந்து எக்ஸிக்யூட் பண்ணியிருக்காங்க. இன்ட்ரெஸ்டிங்காக இந்த நிறுவனத்தை பற்றி என்ன பார்க்கலாம் அப்படின்னா ஆக்டிவாக இவங்க வந்து மெட்ரோ ஆர்டர்ஸ் அடுத்த 1-2 வருஷத்துக்குள்ளே வரும்ல, அது எல்லாத்தையுமே வந்து இவங்க எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆக்டிவாக இவங்க வேலை பண்ணிகிட்டு இருக்காங்க. அப்படி எடுத்தால் தான் அவங்களால அவங்களுடைய கஸ்டமர் ப்ரொஃபைலை டைவர்சிஃபையும் பண்ண முடியும். டிட்டாகர் வந்து நல்ல பொசிஷனில் இருக்காங்க, நல்ல பிட்டும் கொடுத்துருக்காங்க மேஜர் மெட்ரோ ப்ராடக்ட்ஸ் எல்லாத்துக்குமே. அவங்கக்கிட்ட வந்து இட்டாலியன் சப்சிடரியோட ஆக்சஸும் இருக்குங்க. டிட்டாகர், ஃபயர்மா SPA, TFAன்னு சொல்லிட்டு ஷிப் பில்டிங்கு, டிஃபென்ஸ் செக்மெண்ட்ஸு, இந்த மெட்ரோ ப்ராஜெக்ட்ஸ் இதுவும் வந்து இன்னும் நல்ல டைவர்சிஃபிகேஷன் வந்து நிறுவனத்துக்கு கொடுக்கும். இது வந்து ரொம்ப பாசிட்டிவ் விஷயமா நம்ம பார்க்கலாம். வேகன் அதுக்கப்புறம் கோச் இது ரெண்டையும் தவிர இந்த நிறுவனத்துடைய ரெவென்யூ FY 22 18% இருந்தது. FY 21 வெறும் 6% தான் மீதி விஷயங்கள்லேருந்து இந்த நிறுவனத்துக்கு ரெவென்யூ கிடைச்சது. பட் இந்த நிறுவனம் ஃபுல்லாகவே இந்தியன் ரயில்வேஸை பொறுத்து தான் அவங்களுடைய ஆர்டர்ஸை வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அதனால கான்சன்ட்ரேஷன் ரிஸ்க் அப்படின்னு ஒன்று இருக்கும்ல, ஏன்னா ஒரே ஆளுங்கிட்ட இருந்தால் ஆர்டர் வருது. இன்னைக்கு கூட பார்த்தீங்கன்னா மேஜராக ரெவென்யூ வந்து இந்த நிறுவனத்துக்கு இந்தியன் ரயில்வேஸ் பிளேஸ் பண்ண ஆர்டர்லேருந்து தான் வருதுங்க. அதனால ஸ்டெடியாக ஆர்டர் வரல அப்படின்னா இந்த நிறுவனத்துக்கு நிறைய ப்ரெஷர் இருக்கும் அப்படிங்கிறத நம்ம எதிர்பார்க்கலாம். இந்த பிஸ்னஸ் வந்து ரொம்ப ஒர்க்கிங் கேபிட்டல் இன்டென்சிவான பிஸ்னஸ். ஹை இன்வென்ட்ரி நம்ம வந்து ரெடி பண்ணி வைக்கணும், டெப்டர் டேஸும் வந்து கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும், ஒர்க்கிங் கேபிட்டலுடைய தேவையும் ரொம்பவே அதிகமாக இருக்கும். ஒர்க்கிங் கேபிட்டல் டேஸ்னால் நான் என்னன்னு சொல்கிறேங்க, இது வந்து எவ்வளோ நாள் ஒரு நிறுவனம் அதுக்கிட்ட இருக்கிற ஒர்க்கிங் கேபிட்டல் வந்து ரெவென்யூவாக மாற்றுறதுக்கு எவ்வளோ நாட்கள் எடுக்கிறாங்க அப்படிங்கிறது தான். ஜென்ரலாக ரொம்ப அதிக நாட்கள் எடுத்தாங்க அப்படின்னா அந்த நிறுவனம் வந்து நல்ல நிறுவனம்னா கருதப்படாது. டெப்டர் டேஸ் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா எவ்வளோ நாள் வந்து எடுக்குது கஸ்டமர் கிட்டேருந்து ப்ராடக்ட் கொடுத்ததுக்கு அப்புறமா காசு வாங்குறதுக்கு, அதுதான் டெப்டர் டேஸ். இன்வென்ட்ரி டேஸ் அப்படின்னா என்னென்னா ஒரு நிறுவனம் எவ்வளோ நாட்களுக்கு இன்வென்ட்ரி எல்லாம் வந்து வச்சுருக்காங்க ப்ராடக்டாக வந்து செல் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த எவ்வளோ நாட்கள் இன்வென்ட்ரியிலே இருக்குது, அதுதான் வந்து இன்வென்ட்ரி டேஸ். ஓகேங்களா? ஸோ இது எல்லா மெட்ரிக்ஸுமே ஒரு நிறுவனத்துக்கு கம்மியாக இருக்கணும், அப்போ தான் அந்த நிறுவனம் வந்து நல்லா பண்ணுறாங்க அப்படிங்கிறது அர்த்தம். கரெக்டுங்களா? இப்போ இந்த நிறுவனத்துடைய சில கீ ஃபினான்ஷியல் அண்ட் டெக்னிக்கல் ரேஷியோஸை நம்ம ஸ்க்ரீனில் பார்க்கலாம். டிட்டாகார் வேகன்ஸ் லிமிடெட் இதனுடைய CMP வந்து 187.45, PE வந்து 58.04, டெப்ட் டு எக்விட்டி 0.39, 5 வருட சேல்ஸினுடைய CAGR சதவீதம் 2.42, ROE சதவீதம் -0.05, ஒரு வருட ரிட்டர்னுடைய சதவீதம் 110.3, 5 வருட CAGR ரிட்டர்னுடைய சதவீதம் 0.43, 200 DMA வந்து 132.
17, RSI 14 வந்து 70. நம்ம மூன்றாவதாக பார்க்கக்கூடிய நிறுவனத்தின் பெயர் வந்து டெக்ஸ்மேக்கோ ரெயில் அண்ட் இன்ஜினியரிங் லிமிடெட். டெக்ஸ்மேக்கோ ரெயில் அண்ட் இன்ஜினியரிங் லிமிடெட் வந்து இன்ஜினியரிங் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் நிறுவனமாக இருக்காங்க. இவங்க வந்து இந்தியன் காங்க்ளோமரேட் குரூப்பான அட்வான்ஸ் குரூப்போடைய ஒரு நிறுவனமாக இருக்காங்க. இந்த நிறுவனம் பிரைமரியாக என்னெல்லாம் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா தயாரிப்பு பண்ணுறாங்க. ரோலிங் ஸ்டாக், அதாவது ரயில்வேக்கு தேவையான வெஹிக்கிள்கள், ஹைட்ரோ மெக்கானிக் எக்யூப்மெண்ட்கள், ஸ்டீல் கேஸ்டிங்கள், ரயில்வே EPC, பிரிட்ஜஸ் கன்ஸ்ட்ரக்ஷன், அப்புறம் தேவையான ஸ்டீல் ஸ்ட்ரக்சர்ஸ் இதெல்லாம் மேனுஃபேக்சரிங் பண்ணுறதுல இந்த நிறுவனம் வந்து இன்வால்வ் ஆயிருக்காங்க. இந்த நிறுவனம் கடந்த ஒரு வருடமாக 126.85% வருவாய் கொடுத்துருக்காங்க. இந்த நிறுவனத்துக்கு 10,000 வெஹிக்கிள் யூனிட்ஸ் கெப்பாசிட்டி இருக்குது. வேகனுக்கு 20,400 MTPA, அதாவது மெகாடன் பர் ஆனம் ஆஃப் ஸ்ட்ரக்சரல் மெட்டீரியல்ஸ் பண்ணுறது கெப்பாசிட்டி இருக்குங்க. 10,000 MTPA பிரிட்ஜ் பண்ணுற கெப்பாசிட்டி இருக்குது. 42,000 MTA பண்ணுறதுக்கு ஸ்டீல் கேஸ்டிங்ஸோட கெப்பாசிட்டியும் இருக்குது. நல்ல விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த நிறுவனம் வந்து ரயில் EPC செக்மெண்ட்குள்ள ஒரு என்ட்ரி கொடுத்துருக்காங்க. இந்த நிறுவனம் EPC பிளேயராக இருக்காங்க, அதாவது இன்ஜினியரிங், ப்ரொக்யூர்மெண்ட் அண்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் பிளேயர். ஓகேங்களா, ரயில்வே ட்ராக் அது வந்து லே பண்ணுறது, சிக்னல் பண்ணுறது, டெலிகம்யூனிகேஷன் இது எல்லாமே பண்ணுறாங்க. இதுக்காக இந்த நிறுவனம் ஒரு நிறுவனத்தை அக்வயர் பண்ணியிருக்காங்க. எந்த நிறுவனம் பார்த்தீங்கன்னா கலிந்தி ரயில் நிர்மான் இன்ஜினியர்ஸ் லிமிடெட், KRNL அப்படிங்கிற ஒரு நிறுவனத்தை அக்வயர் பண்ணியிருக்காங்க. அது கூட சேர்ந்து பிரைட் பவர் ப்ராஜெக்ட்ஸ் இந்தியா பிரைவேட் லிமிடெட் அதையும் வந்து அக்வயர் பண்ணியிருக்காங்க. எதுக்குன்னா இந்த ரயில்வே ஓவர் ஹெட் பவர் லைன்ஸ், டிரான்ஸ்ஃபார்மர், மீதி எக்யூப்மெண்ட்ஸ்லாம் இருக்கும்ல அது பண்ணுறதுக்காக. இந்த அக்விசிஷன் மூலமாக இந்த நிறுவனம் ரயில்வேக்கு வந்து டோட்டல் சொல்யூஷன் கொடுக்குறாங்க. அதாவது வேகன், லோகோமோட்டிவ் ஷெல்லு, கோச், பிரிட்ஜ், ட்ராக் லே பண்ணுறது, டெலிகம்யூனிகேஷன், எலக்ட்ரிஃபிகேஷன் எல்லாமே கொடுக்குற மாதிரி இவங்க பிளான் பண்ணியிருக்காங்க. 2017 வரைக்கும் ரா மெட்டீரியல் யூஸ் பண்ணது வந்து லைட் வெயிட் வேகன்ஸ்க்கு வந்து இந்தியன் ரயில்வேஸே சப்ளை பண்ணியிருந்தாங்க. பட் 2017 வந்து ஸ்டாப் பண்ணிட்டாங்க அந்த சப்ளையை. ப்ரெசென்ட்டாக இருக்கிற எல்லா நிறுவனங்களும் ரா மெட்டீரியல்ஸ் வந்து அப்ரூவ்ட் வெண்டர்ஸ் கிட்ட தான் வாங்க முடியும். ரிசர்ச் டிசைன் அண்ட் ஸ்டாண்டர்ட்ஸ் ஆர்கனைசேஷன் அவங்க கிட்ட அப்ரூவ்ட் வெண்டர்ஸ் கிட்ட தான் வாங்க முடியும். ஸோ இந்த நிறுவனம் வந்து இந்த ரா மெட்டீரியலோட நிலையற்ற தன்மையை அவங்க கிளைண்ட் கிட்ட, அதாவது இந்தியன் ரயில்வேஸ் கிட்டயோ இல்லை பிரைவேட் பிளேயர்ஸ் கிட்டயோ டைம்லி பேசிஸில் வந்து கொடுக்க முடியல அப்படின்னா இந்த நிறுவனத்துடைய லாபத்தில் டைரெக்டாக ஒரு இம்பாக்ட் இருக்கிறத நம்ம பார்க்கலாம். இப்போ இந்த நிறுவனத்துடைய சில கீ ஃபினான்ஷியல் அண்ட் டெக்னிக்கல் இண்டிகேட்டர் ஸ்க்ரீனில் டெக்ஸ்மோ ரயில் இன்ஜினியரிங் அண்ட் லிமிடெட் CMP வந்து 62.95, P வந்து எதுவும் இல்லை. டெப்ட் டு எக்விட்டி வந்து 0.67, 5 வருட சேல்ஸ் CAGR சதவீதம் 7.04, ROE சதவீதம் 1.47, 1 வருட ரிட்டர்னுடைய சதவீதம் 126.85, 5 வருட CAGR ரிட்டர்னுடைய சதவீதம் -10.71, 200 DMA வந்து 44.98, RSI 14 வந்து 77. நம்ம நான்காவதாக பார்க்கக்கூடிய நிறுவனத்தின் பெயர் வந்து லேல் விகாஸ் நிகாம் லிமிடெட். இது RVNL அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து ஒரு கவர்மெண்ட் இன்கார்பரேட்டட் நிறுவனம். இவங்க ரயில் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்ட்ஸ் எல்லாத்தையுமே வந்து எடுத்து பண்ணுறாங்க. யார்கிட்ட இருந்து இவங்களுக்கு அசைன் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் ரயில்வேஸ் கிட்ட இருந்து அசைன் ஆகுது. இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராடக்ட்ஸ் என்னெல்லாம் பண்ணுறாங்கன்னா டபுளிங், ஒரு சிங்கிள் ட்ராக்கை வந்து டபுள் ட்ராக்காக கன்வெர்ட் பண்ணுறது, காஜ் கன்வர்ஷன், அதாவது ரன்னிங் ரயில்ஸ் வந்து ரன் ஆகிட்டு இருக்கோம்ல அதுக்கு நடுவில் இருக்கிற டிஸ்டன்ஸை வந்து சேஞ்ச் பண்ணுறது, அதுக்கப்புறம் புதுசாக ட்ராக் லே பண்ணுறது, ரயில்வே வந்து எலக்ட்ரிஃபிகேஷன் பண்ணுறது, பிரிட்ஜ் பண்ணுறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. RVNL வந்து ஃப்ரைட் ரெவென்யூஸும் ஷேர் பண்ணிக்கிறாங்க அக்ரிமெண்ட் படி. ஃப்ரைட் ரெவென்யூ அப்படின்னா சிம்பிள் லாங்குவேஜில் நான் சொல்கிறேன், அதாவது ஒரு கூட்ஸ் வந்து டிரான்ஸ்போர்ட் பண்ணுறாங்கல்ல ரயில் மூலமாக, அதுக்கு வர ரெவென்யூ எவ்வளவோ அதை வந்து ஷேர் பண்ணிக்கிறாங்க. அதுதான் ஃப்ரைட் ரெவென்யூ. ஓகேங்களா, நீங்கள் பார்க்குற மாதிரி இந்த நிறுவனம் வந்து டைவர்சிஃபைடாக அவங்க ரெவென்யூ ஸ்ட்ரீம் வந்து இருக்குங்க, எல்லா செக்மெண்ட்லேயுமே இருக்குது. இதில் பார்த்தீங்க அப்படின்னா மோஸ்ட்டாக வந்து நியூ லைன் ப்ராஜெக்ட்ஸ்லேருந்து தான் நிறைய ரெவென்யூ வருது. இந்த நிறுவனத்துக்கு 140.9% ரிட்டர்ன் கிடச்சிருக்கு கடந்த ஒரு வருடத்தில் மட்டும். RVNLக்கு வந்து ஸ்ட்ராங்கான ஆர்டர் புக் இருக்குங்க. செப்டம்பர் 30, 2022 பார்த்தீங்க அப்படின்னா இந்த நிறுவனத்துக்கு 5,500 கோடிக்கு வந்து ஆர்டர் புக் இருக்குது. அதாவது 2.5 டைம்ஸ் அதோட FY22 ரெவென்யூ விட அதிகமாகவே ஆர்டர் புக்கில் இருக்குங்க. இந்த நிறுவனம் 54% டோட்டல் ஆர்டர் புக்கை கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. Q2 FY23 நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு சேலஞ்ச் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த நிறுவனத்துக்கு ப்ராஃபிட் மார்ஜின் வந்து ரொம்பவே மாடரேட்டாக தான் இருக்கும். இந்த நிறுவனம் வந்து 5-6% தான் கடந்த பல வருடங்களாக ப்ராஃபிட் மார்ஜின் இந்த ரீஜன்லேயே தான் இருந்திருக்கு. ஓகேங்களா, அதனால இந்த நிறுவனம் வந்து ஃபர்தராக வின்னிங் ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் பண்ணணும் அப்படின்னா ரொம்ப காம்படிட்டிவாக இருக்கும். காம்படிட்டிவ் பிட்டிங் மூலமாக தான் அந்த ப்ராஜெக்ட்ஸும் எங்களுக்கு கிடைக்கும். இப்போ இந்த நிறுவனத்துடைய சில கீ ஃபினான்ஷியல் அண்ட் டெக்னிக்கல் இண்டிகேட்டர்ஸை நம்ம ஸ்க்ரீனில் பார்க்கலாம். ரயில் விகாஸ் நிகம் லிமிடெடோட CMP வந்து 80.1, P வந்து 12.37, டெப்ட் டு எக்விட்டி வந்து 0.91, 5 வருட சேல்ஸ் CAGR சதவீதம் வந்து 26.79,
9 ROE சதவீதம் வந்து 19.66, ஒரு வருட ரிட்டர்னுடைய சதவீதம் வந்து 140.9, 5 வருட சிஏஜி ரிட்டர்ன் கிடையாது, 200 DMA வந்து 37.41, RSA 14 வந்து 82 இருக்கு. நம்ம ஐந்தாவதா பார்க்கக்கூடிய நிறுவனத்தின் பெயர் வந்து ஜூபிட்டர் வேகன்ஸ் லிமிடெட். ஜூபிட்டர் வேகன்ஸ் வந்து 2006 வந்து ஜூபிட்டர் குரூப் ஆஃப் கொல்கட்டா வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க. இப்போ இந்த நிறுவனம் வந்து இந்தியாவினுடைய ரயில்வே தயாரிப்பில் வந்து லீடிங்காக போயிட்டு இருக்காங்கன்னு சொல்லலாங்க. இந்த நிறுவனம் வேகன்ஸ்க்கு யூஸ் பண்ண நிறைய விஷயங்களை தயாரிக்கிறாங்க. கப்ளர்ஸ், போகிஸ், டிராஃப்ட் கியர், ஸ்டேக்ஸ், அதுக்கப்புறம் ஃபவுண்டரி ஷாப்பில் பண்ணுற விஷயங்கள் இதெல்லாமே பண்ணுறாங்க. இவங்களுடைய மேனுஃபேக்சரிங் கெப்பாசிட்டி தனியாக பார்த்தீங்க அப்படின்னா 4200 வேகன்ஸ்க்கு தேவையான விஷயங்களை தயாரிப்பு செய்கிற அளவுக்கு கெப்பாசிட்டி இருக்குது. இந்த நிறுவனத்துடைய போர்ட்ஃபோலியோ ரொம்ப டைவர்சிஃபைடாக இருக்குது. அதனால இந்த நிறுவனம் வந்து நிறைய யூரோப்பியன் பிளேயர்ஸ் கூட ஜேவி வந்து ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஜேவி என்றால் ஜாயிண்ட் வெஞ்சர்ஸ். எந்த நிறுவனங்கள் கூட அப்படின்னு பார்த்தீங்கன்னா டட்ரா வெகன்கா, டாக்கோ, ஜிசெட், கோவிஸ் இந்த மாதிரி நிறுவனங்கள் கூட பண்ணியிருக்காங்க. இந்த நிறுவனம் கடந்த ஒரு வருடமாக 158.73% வந்து வருவாய் வந்து கொடுத்துருக்கு. பாசிட்டிவாக ஒரு விஷயம் இந்த நிறுவனத்தை பற்றி பார்க்கலாங்க. இவங்களுடைய ஆப்ரேஷன்ஸுடைய ஸ்கேல் நல்லாவே இம்ப்ரூவ் ஆகிட்டே போகுதுங்க. இந்த நிறுவனம் வந்து அதனுடைய ஆப்ரேட்டிங் இன்கம் 18.4% CAGR இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க 2017 21 வரைக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்தியன் ரயில்வேஸ் கிட்ட வந்து ஸ்டெடியாக இவங்களுக்கு ப்ராஜெக்ட் உள்ள வந்துட்டு இருக்கு. அதையும் அவங்க டைமுக்கு வந்து கரெக்டாக பண்ணிட்டு இருக்கிறதுனால இந்த நிறுவனத்துடைய ஃபினான்ஷியல்ஸை இது ரொம்ப சப்போர்ட் பண்ணுது. ப்ரைவேட் பிளேயர்ஸ்கள் கிட்டேயும் வந்து நல்லாவே இவங்களுக்கு வந்து ஆர்டர்ஸ் வந்துட்டு இருக்கு. அதனால இவங்களோட வருவாய் வந்து வெறும் ஒரே இடத்துல கான்சென்ட்ரேட் ஆகாமல் டைவர்சிஃபைடாக இருக்கு. இந்தியன் ரயில்வேஸ் வந்து 90,000 வேகன்ஸ் வந்து ப்ரொக்யூர்மெண்ட் ஆர்டர் வந்து கடந்த நெக்ஸ்ட் 3 இயர்ஸில் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறமா ஜேடபிள்யூவில் பாஸ்ட் ட்ராக் ரெக்கார்டு வந்து நல்லாவே இருந்திருக்கு இந்த பீரியடில். அதனால இந்த கம்பெனிக்கு இந்த ஆர்டர்ஸ் வரைக்கும் வாய்ப்புகள் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த நிறுவனம் வந்து என்னெல்லாம் வேறு தயாரிக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஷிப்பிங்கு தேவையான கண்டெய்னர்கள், ஸ்கிப் லோடர், கார்பேஜ் பின் கலெக்டர்ஸ், ட்ரூப் கேரியர் வெஹிக்கிள், பாடிஸ், பிரிசன் வேனு, வாட்டர் ப்ரௌசர் பாடிஸ், இது எல்லாமே வந்து இவங்க தயாரிப்பு செய்கிறார்கள். இந்த நிறுவனத்துக்கு ஒரு பெரிய சவால் என்னன்னு பார்த்தீங்கன்னா அதனுடைய இன்வென்ட்ரி டேஸ் வந்து அதிகமாக இருக்குது. நிறைய இன்வென்ட்ரி இருந்துச்சு அப்படின்னா பேமெண்ட் பண்ணுறதுக்கு வந்து ரொம்ப கஷ்டமாகவே இருக்கும்ல. ஸோ கம்பெனியோட ப்ராஜெக்ட்ஸோட பேமெண்ட் எல்லாமே வந்து மைல்ஸ்டோன் பேஸ்டாக இருக்குது. அதாவது இது முடிச்சிங்க அப்படின்னா இந்த பேமெண்ட் ரிலீஸ் பண்ணுவோம் அந்த மாதிரியே இருக்குங்க. ஸோ இன்வென்ட்ரி டேஸ் வந்து எவ்வளோ நாட்கள் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 90 120 நாட்களாக இருக்குது கடந்த பாஸ்ட்டில் நம்ம பார்த்தோம் அப்படின்னா. அது மட்டும் இல்லாமல் இந்த நிறுவனம் ஒரு நல்ல அமௌண்ட் வந்து கவர்மெண்ட் அத்தாரிட்டிஸ் கிட்ட ஒரு டெபாசிட்டாக வச்சுருக்கணும். ஏன்னா அவங்களுடைய ப்ராஜெக்டினுடைய செக்யூரிட்டிக்காக. இது வந்து இன்னும் அவங்களுடைய ஒர்க்கிங் கேபிட்டல் ரிக்குவயர்மெண்ட், அதாவது இந்த நிறுவனத்துக்கு கொஞ்சம் அஃபெக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ இந்த நிறுவனத்துடைய சில கீ டெக்னிக்கல் அண்ட் ஃபைனான்ஷியல் இண்டிகேட்டர்ஸை நம்ம ஸ்க்ரீனில் பார்க்கலாம். ஜூபிட்டர் வேகன்ஸ் லிமிடெடோட CMP வந்து 83.7, PE வந்து 52.86, டெப்ட் டு எக்விட்டி வந்து 0.32, 5 வருட சேல்ஸ் CAGR சதவீதம் வந்து 62.08, ROE சதவீதம் வந்து 7.59, ஒரு வருட ரிட்டர்னுடைய சதவீதம் வந்து 158.73, 5 வருட CAGR ரிட்டர்ன் வந்து 44.04, 200 DMA வந்து 62.24, RSA 14 வந்து 65.3 இருக்கு. ஸோ இதுதாங்க 5 பங்குகள் அருமையான வருவாய் கொடுத்துருக்கு கடந்த ஒரு வருடமா. ரயில்வே செக்டர் வந்து அதனுடைய மார்க்கெட் ஷேரை வந்து லூஸ் பண்ணிகிட்டே இருக்குங்க, ரோட் கூடயும் ஏர் டிரான்ஸ்போர்ட் கூடயும். ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? கிரேட் இந்தியன் ரயில்வேயுடைய ரிவைவெல்லாம் இது இருக்கலாமா? நிறைய கெபெக்ஸ் பட்ஜெட் அலோகேட் பண்ணாங்க அப்படின்னா ரயில்வே செக்டர் வந்து நல்லா வளர்றதுக்கு தான் வாய்ப்புகள் இருக்கா? ரயில்வே செக்டருடைய பங்குகள் வந்து எப்படி வளரும் நீங்கள் நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லிடுங்க. ஒரு முறை சொல்லிடுவோம், இந்த காணொலிகள் எல்லாம் உங்களுடைய எஜுகேஷனல் பர்பஸ்க்காக நாங்கள் பை யோர் செல் ரெக்கமெண்டேஷன் கொடுக்கறது கிடையாது. மறக்காமல் க்ரோ தமிழ் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கீழே இருக்கிற இந்த பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிடுங்க. இந்த வீடியோக்கு லைக் கொடுத்துருங்க. உங்களுடைய இன்வெஸ்டர் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணிடுங்க. இன்னும் ஒரு அருமையான காணொலியில் நம்ம எல்லாரும் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். Investment in securities market are subject to market risks. Read all the related documents carefully before investing. Please read the risk disclosure documents carefully before investing in equity shares, derivatives, mutual fund, and or other instruments traded on the stock exchanges.